திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கு காணொலி வாயிலாக இபிஎஸ் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோவிந்த். வணக்கம் கோவிந்த், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. நிஷா, அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலமாக உரையாடி வருகிறார். இன்று காலை முதல் நடைபெற்று வரும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் தென்னூர் பகுதியில் நடைபெற்று வரும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தலைமையில் மாநகர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதே போல திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பிலும் நடைபெற்று வரும் கூட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, வளர்மதி, பூனாச்சி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இன்று காலை முதலே நடைபெற்று வரும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவின் நிர்வாகிகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி முக்கிய விவாதம் மற்றும் அறிவுரைகள் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள அதிமுகவினர் உள்ளூர் அமைச்சர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வருகிறது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதிமுகவின் கோட்டையாக திருச்சி இருந்தது. தனிப்பட்ட பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது. வருகின்ற தேர்தலில் ஒற்றுமையாக இருந்து தேர்தல் பணியை செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாகவும், உள்ளூர் அமைச்சர்களிடம் தொடர்பில் இருக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே திருச்சி மாவட்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் குறித்து 2 முறை நேரடியாக சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக மாநகர் நிர்வாகிகள் மனு அளித்திருந்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய சம்பவமானது திருச்சி மாவட்ட அதிமுக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.